ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈகிள் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமோட 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜியில் ரீசனிங் எக்ஸ்பிரஸ் பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். இதோட ரீசனிங் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரீசனிங் சீரிஸஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்தவங்க வாங்க பார்ட் 4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 சம் வந்து பார்ப்போம். 3 சம் வந்து சர்க்கிள். அடுத்து ஒரு 3 சம் பார்க்க போகிறது வந்து லைன் சம்மு. லைன் வந்து வடக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைனில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்தமாதிரி சால்வ் பண்ணுற சம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 சம்மில் வந்து 2 சம் போட்டுரும். ஒரு சம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் மாரி வச்சுக்கோங்க. சேம் தான் லைனில் வர சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்மும் சேமாக தான், இதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கும். அதுலேயும் 3 சம்மில் 2 நான் போட்டுருவேன், 1 நீங்கள் போட்டுவோங்க. ஓகேவா? ஓகே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த மட்டும் இந்த ரவுண்ட் மெத்தட்னாலே 2 டைப் தான் வரும். ஒன்று அவுட் சைடு, இல்லை இன்சைடு பார்க்குற மாதிரி தான் வரும். அவுட் சைடு இன்சைடு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரைட் லெஃப்ட் வந்து மாறும். அவுட் சைடுனால் நம்ம இப்படி பார்த்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் இது, ரைட் இதா, லெஃப்ட் இது, ரைட்டு தான். அதே இது இன்சைடு பார்க்கும்போது ரைட் இது, லெஃப்ட் இதாக மாறிக்கிறோம். ரெண்டுமே மாறிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து அவுட் சைடு. ஓகேங்களா? அவுட் சைடு ஃபஸ்ட்டு 6 பேருக்குரிய பிக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்தாங்கன்னா, டி என்பவர் இயின் அருகில் அமர்ந்துள்ளார், எஃப்க்கு வலப்புறம் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? டி என்பவர் இயின் அருகில் அமர்ந்துள்ளார், எஃப்க்கு வலப்புறம் அமர்ந்துள்ளார். எஃப்க்கு ரைட் சைடு வந்திருக்காரு, அப்போ இக்கு லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா, ஏ என்பவர் டி மற்றும் சியின் அருகில் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் டி மற்றும் சியின் அருகில் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட் கிடையாது. இது ரெண்டும் மாற்றன்ட்டால் மாற்றிக்கலாம். இது வந்து அந்த நம்ம கொஸ்டினில் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம மாறன்ட்டால் மாற்றிக்கலாம். எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட்னா இந்த மாதிரி எஃபோட ரைட்டில் வந்து டி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சொல்லலைன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏ சி டி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டியோட லெஃப்ட் சைடு வந்து இ இருக்காப்புல. டியோட லெஃப்ட் சைடு இது. சரிங்களா? சாரி, இது அவுட் சைடு தானே, அவுட் சைடு மாற்றி வந்துட்டேன். டியோட லெஃப்டில் வந்து இ இருக்காங்களா? ஓகே, இ வரைஞ்சாச்சு. டியோட ரைட் சைடில் வந்து எஃப் இருக்காங்க. ஓகேங்களா? டியோட ரைட் சைடு வந்து எஃப் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இயோட செகண்ட் லெஃப்ட்டு கேட்டிருக்காங்க. இயோட செகண்ட் லெஃப்ட் இதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லெஃப்ட்டில் இங்கே யார் இருக்காங்க, ஒரு பேலன்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து யார் நோட் பண்ணுறாங்கன்னா, பின்ற ஒரு பர்சன் வந்து பேலன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஆன்சர் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்சைட் டைப்னால் எல்லாருமே உள்ளே பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, கிருஷ்ணா மற்றும் பாபியின் அருகில் அருண் உள்ளார். கிருஷ்ணா மற்றும் பாபியின் அருகில் அருண் உள்ளார். அருண் வந்து 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற, பாபிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் இருக்கார். சரிங்களா? செகண்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, அஜய் மற்றும் சுமனின் அருகில் சாமா உள்ளார். சாமா வந்து அஜய்க்கும் சுமனுக்கும் அருகில் இருக்காங்க. அஜய்க்கும் சுமனுக்கும் அருகில் சாமா இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அஜய் வந்து பாபியின் இடதுபுறம் இருக்கிறார். அஜய் வந்து பாபியோட இடதுபுறம் இருக்கார். பாபியோட இடதுபுறத்தில் வந்து அஜய் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வந்து கான்ஸ்டன்ட் இல்லை சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டோன்னா அது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு பாபி, அருண், கிருஷ்ணா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டு நம்ம மாற்றினோன்னா பாபிக்கு அடுத்து என்ன வரும்? பாபிக்கு அடுத்து அஜய், ஷா, சுமன். ஓகேங்களா? இப்படி வந்துருச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் ஃபிகரில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இதிலேயே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஃபஸ்ட்லேருந்து என்ன, பாபி, அருண், கிருஷ்ணா, அஜய், ஷாஷா, சுமன். ஓகேங்களா? 2 4 6 2 4 6 பேர் கணக்கு வந்துருச்சா? இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, பாபியோட உடனடி வலதுபுறம் அருண் தான் இருக்கார். இது நம்ம இதில் வரைஞ்சி பார்த்தும் போட்டலாம், வரையாமலும் இப்படியும் போடலாம். வரைஞ்சி பார்த்தோம்னா 6 பேருக்குரிய இது போட்டாச்சு. இது வந்து இன்சைடு தான். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு பாபி, அருண், கிருஷ்ணா. ஓகேவா? பாபிக்கு லெஃப்ட் சைடு உடனடி இடதுபுறத்தில் அஜய் இருக்கார். அஜய்க்கு அப்புறம் சாஷா, அப்புறம் சுமன். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டாங்க, பாபியின் உடனடி வலதுபுறம் இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட் இன்சைடில் வந்து. ஓகேங்களா? உடனடி வலதுபுறம் அருண் தான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. இது வந்து இன்சைடு தான். இன்சைடு பார்த்த மாதிரி படம் வரைஞ்சி டேட்டா மட்டும் எடுத்து எழுதி ஃபில் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, லைன் மெத்தடில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து ரீட் பண்ணோன்னா, நேகா, ரதி, விஸ்வா, சாரு மற்றும் செசல் ஆகியோர் நேர்கோட்டில் வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க. சரிங்களா? வடகிழக்கு தென்மேற்கு. ஓகேவா? எல்லாருமே இந்த ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் டேட்டா எடுத்து ஃபஸ்ட் எழுதிடுவோம். சேசலின் இடதுபுறத்தில் சாரு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். சேசலோட இடதுபுறம் இது 1, 2, 3வது இடம். 3வது இடத்துல யார் உட்காந்துருக்காங்க? ஷாரு. ஓகேங்களா? சேசலோட 3வது இடதுபுறத்தில் ஷாரு உட்காந்துருக்காங்க. ரதியின் வலதுபுறத்தில் நேகா 2வது இடத்தில் அமர்ந்தார். ரதியின் வலதுபுறத்தில் 1, 2 2வது இடத்தில் நேகா அமர்ந்துள்ளார். நெக்ஸ்ட்டு விஸ்வா சேசலுக்கு இடதுபுறம். விஸ்வா சேசலுக்கு இடப்புறம் 2வது இடத்தில் 1, 2 இடப்புறம் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேசலின் அருகில் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? சேசலோட வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து எழுதணுன்னா சேசலோட 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா கி. நேகா வந்து ரவி இந்த கேப்பில் வருவாங்க, நேகா இந்த கேப்பில் வருவாங்க. அப்போ சேசலோட உடனடி வலதுபுறத்தில் இருக்கிறவங்க நேகா. ஆன்சர் வந்து நேகா தான் ஆன்சர். இதை நம்ம இப்படி போட்டும் பார்த்துக்கலாம். ஷா, வி, ரவி, சேசல், நேகா. உடனே வலதுபுறத்தில் சேசலுக்கு வலதுபுறத்தில் நேகா இருக்காங்க. ஓகே, நேகா தான் ஆன்சர். ஓகே, லைன் மெத்தடில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்னா, இந்தமாரி 6 கோடு போட்டிருக்காங்க. 6 பேர் சொல்லியிருக்காங்க. PQ RS TUன்னு சொல்லிட்டு 6 பேர் சொல்லியிருக்காங்க. இந்தமாரி 6 கோடு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P வந்து ஒரு முனையில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வலது முனையா, லெஃப்ட் ஹேண்டா, ரைட் ஹேண்டாக பற்றி சொல்லலை. ஓகேங்களா? லெஃப்ட் சைடா ரைட் சைடாக பற்றி சொல்லலை. அதனால் நம்ம வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஏன் மேலே போட்டுருக்கோன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, ஏன் கீழே போட்டிருக்கோன்னா இது வந்து ரைட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, T என்பவர் P மற்றும் Uக்கு இடையில் அமைந்துள்ளார். T என்பவர் P மற்றும் Uக்கு இடையில் அமைந்துள்ளார். ஏன் PU வந்து இப்படி மாற்றியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து வலது முனை இடது முனை சொல்லிட்டு 2 பேத்துக்கும் காமனாக எதுவும் சொல்லலை. பொதுவாக இந்தமாரி நடுவில் உட்காந்துருக்காரு, 2 பேத்துக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, R என்பவர் Uவின் அருகில் ஒட்டி இடதுபுறத்திலும் Qவின் அருகில் ஒட்டி வலதுபுறத்திலும் அமைந்துள்ளார். இப்போ R வந்து Uவின் அருகில் இடதுபுறத்திலும், Uவோட இடதுபுறம், U இங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. Uவோட இடதுபுறம் R, Qவோட வலதுபுறம். ஓகேங்களா? இதுதான் அந்த லைன் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யார் வலது முனையில் யார் லாஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் யார் உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லாஸ்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க நமக்கு இப்போயே ஆன்சர் வந்துருச்சு. வலது முனையில் வந்து P தான் ஆன்சர் வந்து. இதுதான் நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. T இந்த இதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. U இங்கே வந்து நம்ம எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா நமக்கு ஒரு இது இடிக்கும் பாருங்கள். U வந்துருச்சா? Uக்கு அடுத்து R, Rக்கு அப்புறம் Qக்கு அப்புறம் இன்னும் நமக்கு பேலன்ஸ் ஒன்று இருக்குது. PQR
எஸ் வந்து அவங்க சொல்லலை, அப்போ எஸ்ஸை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். பேலன்ஸுக்கு இடத்துல அந்த சொல்லாத வந்து எழுதிக்கணும். இதை நம்ம அப்படியே மேலே எழுதினோன்னா ரைட் லெஃப்ட் வந்து மாறும்போது வந்து அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து தப்பாயிரும். ஸோ நம்ம வந்து 2 பக்கமும் எழுதி வச்சுக்கணும். எது ரைட்டாக வருதுன்னு 2 பக்கம் போட்டு பார்த்தா ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பி. வலது இறுதி முனை யாருன்னு கேட்டிருக்காங்க, பி. நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த சம் ஃபுல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் போட தெரிஞ்சால் அந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். வாங்க இந்த சம் எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா 20B 30A 15C 20D 5. ஓகே, அந்த ஏபிசிடிக்கு ஒரு கோட் வேர்ட் இருக்குது. என்னென்னா ஏனா ப்ளஸ்ஸு, பினா மைனஸு, சினா இன்ட்டு, டினா டிவைடட். இது அப்படியே இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 20B மைனஸ் 30A ப்ளஸ்ஸு 15C இன்ட்டு 20D டிவைடட் 5 டிவைடட் 4 20 4 15 60 ப்ளஸ் 30 மைனஸ் 20. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்ட் மாஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணணும். இதே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். 60 + 20 80. 80 மைனஸ் 30 ஆன்சர் 50. ஓகேங்களா? கரெக்டாக போர்ட் மாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். போர்ட் மாஸை ஃபாலோ பண்ணாட்டா தப்பாக வந்துடும். கிட்டத்தட்ட இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் மாதிரி தான், வேறு எதுவுமே கிடையாது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ளஸ்னா மைனஸ்ன்ற மீனிங், மைனஸ்னா இன்ட்டுன்ற மீனிங், இன்ட்டுனா டிவைடட் மீனிங், டிவைடட்னா ப்ளஸ்ன்ற மீனிங். ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 × 11 மைனஸ் 25 டிவைடட் 20 + 80. ஓகேங்களா? இதை சைனப்புறம் மாற்றணுன்னா 44 இன்ட்டுனா டிவைடட் 11 மைனஸ்னா இன்ட்டு 25 டிவைடட்னா ப்ளஸ்ஸு 20 ப்ளஸ்னா மைனஸ் 80. ஓகேங்களா? 1 பதினா 11, 4 பதினா 44, 4 × 25 100, 100 + 20 மைனஸ் 80, 120 மைனஸ் 80 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட் அனதர் ஒன் டைப் இருக்குது. அந்த டைப் வந்து 42 டிவைடட் 2 + 13 மைனஸ் 5 × 7 ஈக்குவல் டு 9. இந்த கொஸ்டின் எப்படின்னா, இது ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஆப்ஷனில் வந்து இந்த 2 மற்றும் 5, 42 மற்றும் 7, 5 மற்றும் 7, 5 மற்றும் 13 இந்த நம்பர் வந்து அப்படியே நம்ம வந்து மாற்றிக்கணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான், இதில் எதுவுமே இல்லை. இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இதில் வந்து எந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்குறது வந்து இந்த டிவைடட் இருக்கா, டிவைடட் எடுத்து இங்கே 2 இருக்கா, வேறு எந்த நம்பர் 42 அடி ஆகும் பார்க்கணும். அதில் இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அந்தமாரி ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 2 மற்றும் 7 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 42 டிவைடட் 7 2க்கு பதிலாக 7 + 13 மைனஸ் 5 × 7க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு 9. 6 7 42. ஓகேங்களா? 6 + 13 மைனஸ் 5 × 2 10. ஓகேங்களா? மைனஸ் 10 இருக்குது. இங்கே வந்து 6 13, இப்போ 19 மைனஸ் 10 ஈக்குவல் டு 9. இப்போ ஆன்சர் வந்து 9 ஈக்குவல் டு 9 ஆன்சர் வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 2ஐயும் 7ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ பிளட் ரிலேஷன் பொறுத்தவரை ஆளாளுக்கு ஒரு கோடிங் சொல்லுவாங்க. நம்ம அந்த கோடிங்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம்ல. டபுள் கோடு போட்டு இப்படி போட்டால் கணவன் மனைவி. ஓகேங்களா? கணவன் மனைவி. சிங்கிள் கோடு இந்த டவுனில் போட்டிருந்தோம்ட்டா சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? சைடில் கோடு போட்டிருந்தா பிரதர்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிகான்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு சிறுவனை வந்து சுற்றி காட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து என் சகோதரனின் தாயின் கணவனின் மகன். அதாவது இவங்களுக்கும் சிகாவுக்கும் ஒரு சகோதரன் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சகோதரன் இருக்காங்க.
சகோதரனின் தாயினா இவங்க 2 பேத்துக்குமே அம்மா தான். ஓகேங்களா? இவங்க 2 பேத்துக்குமே தாயின் கணவன்னா இவங்க 2 கணவன். ஓகேங்களா? கணவனின் மகன்னா எங்கே வந்துடுச்சு திரும்ப? சகோதரன் வந்துருச்சா? இவங்க 2ஓட மகன் சகோதரன். அவன் தான் அந்த மகன். ஓகேங்களா? இப்போ அந்த சிறுவன் வந்து சிகாக்கு என்ன உறவு முறை? சகோதரன் தானே. இந்த சகோதரன் தானா மகன். இப்போ இவங்க ரிலேஷன் வந்து சகோதரன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோபி விவேக்கிடம் அந்த நபர் என் தாயின் ஒரே சகோதரனின் தந்தை என்கிறார். கோபிக்கும் கொஸ்டின் என்னன்னா, கோபி வந்து அவரை எப்படி வந்து கூப்பிடுவார்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோபி விவேக்கிடம், கோபி வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? விவேக்கிட்ட சொல்கிறாரு. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நபர் ஒரு நபர் சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து யாருன்னு தெரியாது. இந்த நபர் வந்து என்னோட தாய், அதாவது கோபியோட தாய், ஒரே சகோதரன், தந்தை, ஒரே சகோதரன் தந்தைன்னா இவங்க 2ஓட அப்பா. அப்போ கோபிக்கு அம்மா, கோபி உங்கள் அம்மாவோட அப்பா வந்து அப்பா, அம்மா வழி தந்தை, தாய் வழி தந்தை. ஆன்சர் வந்து ஓகேங்களா? தாய் வழி தந்தைன்னா கோபியோட தாத்தா, தாய் வழி தாத்தா. ஆன்சர் வந்து தாய் வழி தாத்தா. அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பா வருவாங்க. அப்போ கோபிக்கு வந்து தாத்தா, தாயோட அப்பா, தாய் வழி தாத்தா. ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிளட் ரிலேஷனில் இந்த கோடிங் டைப், இது ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் இதில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் வந்து கோடிங் டைப்பு. இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, P $Q R S. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? 3 கொஸ்டினாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு $P$Qனா $A$Bன்னு இருக்கா, அதுதான் $P$Q. ஏவை பியை நம்ம பிஏ க்யூவாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? அப்படி மாற்றிக்கிட்டோம்னா P என்பவர் Qவின் கணவர், P என்பவர் Qவின் கணவர், P என்பவர் Qவின் கணவர். ஓகேங்களா? P வந்து அப்போ மேல் பர்சன், Q ஃபீமேல் பர்சன். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று என்னது? Q*R. Q*Rனா ஸ்டார் எங்கே இருக்குது? அந்த A*B இருக்குது, அதுதான். அப்போ Q என்பவர் ஆரின் தாய், Q என்பவர் ஆரின் தாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு R*S. R*S எங்கே இருக்குது? அந்த இருக்குது. R என்பவர் S என்பவரின் சகோதரர், ஆரும் எஸ்ஸும் சகோதரர், மேல் பர்சன். இது வந்து என்ன கொடுக்கல. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ஷன்லேயே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸாக. அதில் எது கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னா, P என்பவர் எஸ்ஸின் தந்தை. P என்பவர் எஸ்ஸின் தந்தை கரெக்டு தானே? P வந்து அப்பா, Q அம்மா, ஆரும் எஸ்ஸும் சகோதரர்கள், குழந்தைகள், இவங்களோட குழந்தைகள். அப்போ P வந்து எஸ்ஸோட தந்தை. ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டு தான். ஆன்சர் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு R-S A-B இருக்கு பாருங்கள். A-B அப்படியே R-S வந்து மாற்றிக்கோங்க. இப்போ R வந்து R என்பவர் எஸ்ஸின் தாய், R என்பவர் எஸ்ஸோட தாய். ஓகேங்களா? எஸ் இப்போ ஃபீமேல் பர்சன். இது என்ன பர்சன் சொல்லலை, எஸ்ஸை சொல்லலை. எஸ் வந்து அடுத்து சொல்லுவாங்க. S/V. S/Vனா இந்த தேர்ட் ஒன்று இருக்குவாங்க. எஸ் என்பவர் வியின் மகள், எஸ் என்பவர் வியின் மகள். ஓகேங்களா? அப்போ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். எஸ் என்பவர் வியோட மகள். அப்போ மேல் பர்சன், இவர் தான் அப்பா, இவங்க அம்மா, இவங்க மகள். ஓகேங்களா? V+P. ஓகேங்களா? ப்ளஸ் வந்தால் ஃபஸ்ட்டு இது V என்பவர் Pயின் தந்தை, V என்பவர் Pயின் தந்தை. அப்போ இவங்க 2 பேர் சகோதரர்கள். இப்போ எப்படி வருது மேப்பு?
தாய் தந்தை அவங்களுக்கு 2 மகன் இருக்காங்க. அவங்க 2 சகோதரர்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஆருக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஆர் என்பவர் பிக்கு என்ன உறவு, ஆர் வந்து பிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அம்மா தாய் தான். ஓகேங்களா, ஆன்சர் வந்து தாய். 4th ஒன் ஆன்சர். பி வந்து ஆர் வந்து அம்மா, பி வந்து 2 குழந்தைகள், பி எஸ் குழந்தைகள், வி வந்து அப்பா. ஓகேங்களா, எம்ன்றது மேல் பர்சன், எஃப்ன்றது ஃபீமேல் பர்சன் குறிச்சிருக்கேன். ஓகேங்களா, குழம்பிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எம் டிவைடட் என் ப்ளஸ் பி இன்ட்டு கியூ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எம் டிவைடட் எண்ணுக்கு வந்து பார்க்கணும். டிவைடரில் எது இருக்குது, தேர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். எம்ஐ எண்ணை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம் என்பவர் எண்ணின் சகோதரர். எம் என்பவர் எண்ணின் சகோதரர். எம்ன்றது மேல் பர்சன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என் ப்ளஸ் பி. ப்ளஸ் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. என் என்பவர் பியின் மகள். என் என்பவர் பியோட மகள். அப்போ இது ஃபீமேல் பர்சன், பியோட மகள். ஓகேங்களா, பி இன்ட்டு கியூ. செகண்ட் ஒன்று போங்க. பி என்பவர் கியூயின் தந்தை. பி என்பவர் கியூவோட தந்தை. இப்போ இன்னொரு சில்ட்ரன் இருக்காங்க, கியூவின் தந்தை சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எம் கொஸ்டின் என்னன்னா, எம் என்பவர் கியூவுக்கு என்ன உறவு முறை. எம் என்பவர் கியூவுக்கு என்ன உறவு முறை கேட்டாங்கன்னா சகோதரன் தான் வரும். அதாவது பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள். சரிங்களா, இப்போ எம்முக்கும் கியூவுக்கு என்ன உறவு முறைனா சகோதரர் தான். 4th ஒன் ஆன்சர். ஓகே, இதோட பிளட் ரிலேஷன் வந்து முடிஞ்சது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் நாலேஜ் நிறையா வரும். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இதோட ரீசனிங் எக்ஸ்பிரஸ் கிளாஸஸ் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே மேக்ஸ் வந்து கம்பைண்டாக வீடியோஸ் போட போகிறோம். நம்ம ரீசனிங் எக்ஸ்பிரஸ் வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய டெஸ்ட் பேஜெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். செக்ஷன் டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்லாம் நிறையா அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது இன்னும் ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஜிகேவும் மேக்ஸ் வந்து கம்பைண்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸ்லாம் தராமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.